வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம லாங் வீடியோவில் உங்ககிட்ட நான் என்னென்ன இன்னைக்கு நம்ம வீட்டில் சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்க போகிறேன். நானும் ரொம்ப நாளாக ஆச்சு சேனல் ஆரம்பிச்சதுலேருந்தே ஷார்ட் வீடியோ போட்டே தப்பிச்சிட்டு இருக்கேன். சரி இன்னைக்கு லாங் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை. நேற்றே போடலாம் நினச்சி போட முடியல. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ. இப்போ வந்து மட்டன் குழம்பு அப்படியே ஒன்பட்ட குக்கரில் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மட்டன் குழம்புக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி தாளிச்சு கொட்டி குக்கரில் வச்சிட வேண்டியதான். ஏன்னா சூப் எடுக்கிற வேலை இல்லை, அவசரத்துக்கு நீங்கள் ஒன்பட்டா குக்கர்லேயே மட்டன் குழம்பு வச்சு இப்போ வந்து குழம்புக்கு தாளிக்க போகிறோம். எண்ணெயை வச்சு தாளிச்சிடுவோம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஆள் வந்து கொத்தமல்லி போட்டுக்கணுமா. குழம்புக்கு வந்து பட்டை, கிராம்பு, மிளகா எல்லாம் போடணுமா. கொஞ்சமா பெருஞ்சிருக்கத்தூள். இன்னைக்கு எல்லாத்துக்குமே பெரிய வெங்காயம் தான், சின்ன வெங்காயம்லாம் இல்லை. எல்லாத்துக்கும் ஃபுல்லாக எனக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு தாளிச்சு கருவேப்பிலை. இப்போ அது பட்டா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்து வந்து இப்போ மீன் குழம்புக்கு மண் சட்டியை போட்டிருக்கேன். இந்த மாதிரி மண் சட்டி சமைக்கும் போது இந்த எண்ணெயாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த சிக்கு வடை அடிக்கும் இல்லை சமயத்தில் குழம்புலாம். அதனால ஃபஸ்ட்டு மண் சட்டியில் இந்த மாதிரி அரிசி மாவு போட்டுட்டு அதை அப்படியே இதில் வந்து இந்த மாதிரி பண்ணோன்னா அந்த எண்ணெயெல்லாம் இழுத்துரும். அப்போ தான் குழம்பு வைக்கும் போது அந்த சிக்கு வடை வராது. ஏன்னா மண் சட்டி வந்து அந்த எண்ணெய் மண்டையில தானே சிக்கு இருக்கும். உந்தன் கேள்விக்கு என்ன பதில்? பேசு. மீன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வடகம் போட்டு தாளிக்கப்போம். எண்ணெய் காஞ்சிட்டு மீன் குழம்புக்கு வடகம் போட்டுக்கிறேன். மீன் குழம்புக்கு வடகம் போட்டு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. திட்டா வச்சுக்கோ, எடுக்க மாட்டோம். இப்போ இந்த இடத்துல மட்டன் குழம்புக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, பச்சை மிளகாய். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு மீன் குழம்புக்கு பச்சை மிளகாவும் தக்காளியும் போட்டு வதக்கி உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி கூட மட்டனை கொஞ்சம் நேரம் கறி போட்டு வதக்கிக்கலாம். மட்டன் கூட மஞ்சள் தூள் வதக்கிக்கலாம். குழம்புக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு இப்படியே வதக்கிக்க வேண்டியதான். மிளகாத்தூளை போட்டு வதக்கி அப்படியே குக்கரில் வச்சு ஒரு 6-7 விசில் எடுக்கணும். பேசு. 6-7 விசிலை விட்டுட்டு தேங்காய் ஊற்றிட வேண்டியதான். குக்கர் கூட போராட வேண்டியதான். தக்காளி வதக்கி வச்சு புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ புளி கரைச்சி ஊற்றியாச்சு. மீன் குழம்புக்கு மிளகு போட்டுக்கலாம். கான்ஸ்டாச்சு கரைச்சி ஊற்றுவீங்களா டிக்காக? கான்ஃப்ளவர் மாவு கரைச்சி ஊற்றுறோம் மீன் குழம்புக்கு. இப்போ வந்து மட்டன் குழம்புக்கு ஒரு இடத்துல குக்கரில் வச்சாச்சு, இன்னொரு இடத்துல மீன் குழம்புக்கு கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து அடுத்து கிரேவி மாதிரி கிடையாது, சிக்கனு மல்லி சிக்கன், க்ரீன் சிக்கன் தான் நான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் சிக்கன் குறுக்க பேசினா மறந்துடுவேன். கிராம்பு கொஞ்சமாக அதெல்லாம் பெருஞ்சீரகம் தூள். அதில் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. சிக்கனுக்கு வந்து கொஞ்சமாக வெங்காயம் போட்டுடலாம். சிக்கனு
இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து தயிர், உப்பு, மஞ்சள்தூள்லாம் போட்டு சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகத்தூள், போதுமா? சிக்கனை சேர்த்து வதக்கிக்கலாம். மீன் குழம்புக்கு கொதிச்சிட்ருக்கு. எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து வேறு மிளகாத்தூள்லாம் எதுவுமே நான் போட மாட்டேன். வெறும் அந்த சிக்கனை மல்லிகை பொடியே பச்சை மிளகா வச்சு அரைச்சிட்டு லாஸ்ட்டாக பெப்பர் தூள் போட்டுறது தான். இப்போ இது கூட கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம். நான் எப்படி 3 வாக் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இப்போ உப்பு போட்டுடலாம். சிக்கனில் இப்போ உப்பு மஞ்சள்தூள் போட்டு வதக்கியாச்சு. அடுத்து நம்ம அரைச்ச இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எம்மி. இப்போ அரைச்ச மல்லியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். சிக்கன் வதங்கணும். இப்போ வந்து நமக்கு மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. அரிய குழம்புல தேங்காய் ஊற்றிட்டு மாங்காவை சேர்த்துடலாம். தேங்காய் ஊற்றிட்டு மாங்காய் சேர்க்கலாம். ரைமிங்காக குழம்பு கொதிக்கிட்டு மாங்காய் வேகணும். வெந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். ஆஹா, என்ன ஒரு அருமையான காட்சி. மட்டன் குழம்புக்கு தேங்காய் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், 4-5 முந்திரி, கொஞ்சமாக கசகசா வச்சு அரைச்சிடலாம். குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றலாம். இப்போ தேங்காய் ஊற்றிட்டு நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிட வேண்டியதான். இப்போ கையோடைய தலையில் அப்படியே புதினா கொத்தமல்லியெல்லாம் போட்டுடலாம். இப்போ மீன் குழம்புல மாங்காய் வெந்துருச்சு. இப்போ மீனை போட்டுட்டு கொதிக்க வெட்டி இறக்கிட வேண்டியதான். தேங்காய் ஊற்றிச்சா? சிக்கன் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிட்டு ஓரளவுக்கு கொஷின் வந்து எடுக்கிறேன். கொஞ்சமே ட்ரை ஆனோடனே பெப்பர் தூள் போட்டு இறக்கிட வேண்டியதான். எம்மா காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீரையை முருங்கைக்கீரை அதை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, யாரு போட போறா? உளுத்தம்பருப்பு, கடலை. நான் அதெல்லாம் போட போறதில்ல, நான் வேற போட போறேன். போதும், என் மேலே தெரிக்குது. இது கூட வெங்காயம், வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு கீரையை போட்டுற வேண்டியதான். லாஸ்ட்டாக இறக்கும் போது பெப்பர் தூளை போட்டு இறக்கிட வேண்டாம். தந்துரு வேலை. அவ்வளோதான், சிக்கன் ரெடி ஆகிட்டு அவ்வளோதான். இப்போ வந்து சிக்கனும் கீரை எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து ஒரு அடுப்பில் மீன் வறுத்துட்ருக்கேன், ஒரு அடுப்பில் முட்டை இருக்குது, ரசம் ரெடி ஆயிடுச்சு. மீன் வந்து அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குழம்புத்தூள், சில்லி பவுட்ரு, உப்பெல்லாம் போட்டு அப்படியே பரட்டி வச்சுட்டேன். வெங்காயம் பெருஞ்சீரகம்லாம் போட்டு அரைக்கல, சும்மா அப்படியே குயிக்காக செஞ்சாச்சு. இன்னும் கொழுக்கடை செய்யணும், விளக்கு செய்யணும், சாதம் வைக்கணும். அவ்வளோதான், வேலைலாம் முடிஞ்சிட்டு. இது வந்து மீன், இது வந்து சுரும்பு மீன். அப்படியே கொஞ்சம் தான், ஒரு 200 தான் வாங்கினாங்க. நாளைக்கு வியாழக்கிழமையாக இருக்குது, கொஞ்சம் வெளில போகிற வேலை இருக்குதுன்னு ரொம்பலாம் செய்யலை. கொஞ்சமாக தான் மீன் குழம்பு, மீன் வறுத்தாச்சு. மீன் வறுத்துட்ருக்கேன். இங்கே வந்து முட்டை வெந்துட்டுருக்கு. அப்புறம் ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசம் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், ரசம் யாரும் ஊற்றிக்க மாட்டாங்க, கொஞ்சமாக வச்சுருக்கேன். கொழுக்கட்டைக்கு மாவு சேர்க்கணும். இது வந்து பாக்கெட் மாவு தான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். அதில் வந்து இப்போ தண்ணி தெளித்து மாவு புட்டு மாவு மாதிரி பிசைஞ்சு இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடணும். புட்டு மாவு பிசைஞ்சிட்டேன், கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல,
அதை வந்து அப்படியே மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடு விட்டுட்டு இட்லி பால் வச்சு மாவை வேக வச்சுக்கலாம். அதாவது ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடு விட்டுட்டு இட்லி பாலில் வேக வச்சிடலாம். இந்த கருவாடை பார்த்துட்டு சிரிச்சிடப்படாது. இதுக்கு வந்து சும்மா பேருக்கு 3 இலையில கருவாடு வைக்கிறதுக்காக இதை வச்சுருக்கேன். கருவாட்டு குழம்புலாம் வச்சா மீன் தான் போகும், வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் இப்போலாம் வந்து வறுத்து வச்சிடுறது. இது வந்து அந்த மீன் சட்டி மீன் பெரட்டணும்ல, அந்த மசாலாலேயே அப்படியே கருவாடை போட்டு பெரட்டிட்டேன். அப்படியே 3 படைக்கிற இலைக்கு மட்டும் வைக்கிறதுக்கு. ரவுண்டு கருவாடியே இந்த மீன் பொரிச்சோம்ல எண்ணெய் அதிலே போட்டு பொரிச்சாச்சு. அப்போ தான் சரி வரும். இதுக்காக தனியாக வறுத்துட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது. இப்போ வந்து இட்லி பானைக்குள்ளே இந்த தட்டை போட்டிருக்கேன். காய் வேக வைக்கிறது. கரண்ட் குக்கரில் இருக்கும்ல அதை வந்து இதுக்குள்ளே போட்டாச்சு. இதுக்குள்ளே துணியை போட்டு இப்போ மாவை வேக வச்சிடலாம். புட்டு மாவு வெந்துருச்சு. புட்டு மாவு வெந்துருச்சு. இப்போ கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி எடுத்துட்டு அப்படி இது வந்து மாவு விளக்கு செய்யறதுக்கு எடுத்து வச்சிருச்சு. சின்னதாக இருக்கும் போதே தேங்காய் வெள்ளத்தெல்லாம் போட்டுக்கணும். வெள்ளத்தோட நல்லா கலந்தாச்சு. மாவை இதே மாதிரி இப்போ பிடிச்சி வச்சிடணும். அப்படியே கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும், அழுத்தமெல்லாம் இருக்காது. மறுநாள் வச்சு நல்லா சாப்பிட்லாம். நல்லா கையில் கொடுத்து நல்லா அழுத்தி பிடிச்சிட வேண்டியதான். கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சாச்சு. எல்லாத்தி வேக வச்சுக்கலாம். சிலக்க சக்க 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 கொட்டு அப்படி கொட்டணும். மாமா பிடிக்க சொன்னோன்னு வச்சுக்கோ, எடுக்கும் போதே அப்படியே புட்டுமா வாட்டையெல்லாம் உடஞ்சிடும். வெள்ளை செஞ்சுக்கலாம். விளக்கு இது கூட வச்சு இப்போ வேக வச்சிடலாம். அவ்வளோதான். சோறு கொதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து விளக்கு ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் எண்ணெயெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. படைக்க போகிறோம். இது வந்து மருதாணி படைக்கிறதுக்கு கொஞ்சமாக மருதாணி அரைச்சாச்சு. இப்போ வந்து சாரீலாம் எடுத்துருக்கேன். அதை படைக்கிறதுக்கு எடுத்த சாரீ இப்போ காட்டுறேன். இந்த சாரீ தான் இப்போ படைக்கிறதுக்காக எடுத்துருக்க சாரீ. வெந்தய கலரில் எடுத்துருக்கோம். பிராசோ மாடலு. இந்த சாரீ வச்சு தான் படைக்க போகிறோம். அப்புறம் வந்து துண்டு, கைலி, வேட்டி பதில் இந்த முறை கைலி எடுத்தாச்சு. வேட்டி எடுத்து அப்படியே வச்சுருக்கனால இந்த முறை கைலி எடுத்து. ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ உள்ள நேரம் எல்லோரும் பொறுமையாக பார்த்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.